அக்சஸிபிலிட்டி இல்லன்னு சொல்றாங்க. நீங்க மக்கள் சந்திக்கிறதுக்கு திமுக தடுக்கிறாங்க. பட் அக்சஸிபிலிட்டியே இல்லையே. பாதுகாப்பு முடியுதா? ஒரு தொலைபேசி, உங்களோட தொலைபேசி எண் யாராவது பொதுமக்கள் இருக்கா? பொதுவா இருக்க பத்திரிகையாளர் உங்க தொலைபேசி நம்பர் இருக்கா? யாராவது பத்திரிகையாளர் தொடர்பு கொள்ள முடியுதா? யார சொல்றீங்க? தலைமையில யாராவது சரி எல்லாத்தையும் நீங்க ஈஸியா உங்களோட நம்பர் எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க புதுசா கேக்குறீங்க. சார் தலைமை அலுவலகத்துல எல்லாருமே தினந்தோறும் வந்து பத்திரிகையாளர் அங்க இருக்கிறாங்க. எல்லாரையும் நாங்க நட்பு ரீதியா தினந்தோறும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். தயவுசெய்து உங்க சக நண்பர்களை கேளுங்க. நாங்க வந்து யாராச்சும் போன் எடுக்காம இருக்காம கேட்டு சொல்லுங்க. உண்மையா சொல்லுங்க, நியாயமா சொல்லுங்க. கூட்டணி குறித்து தலைவர் அவர்கள் முடிவெடுப்பார். அது உரிய நேரத்தில் என்ன முடிவோ அதை எடுப்பார். நாங்கள் திரும்ப தலைவர் வந்து பழைய கூட்டத்தில் சொன்ன மாதிரி தான், நட்பு சக்திகள் வந்தாலும் வராவிட்டாலும் தமிழக வெற்றி கழகம் தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஆற்றலை மக்கள் செல்வாக்கை இப்போ பெற்றிருக்கு. நீங்க அதிமுக கேட்டு சொல்லுங்க, அவங்க தான் கேட்டு சொல்லுங்க. நாங்க சொல்லுங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஏன் இவ்வளவு நாள் இப்போ பல நிகழ்ச்சி பத்தி பேசினாங்க, திடீர்னு அவங்களுக்கு தான் இப்பதான் தெரிஞ்சது. நீங்க அவங்கள தான் கேட்கணும். சகோதரர் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லியிருக்காரு 18% ஓட்டு விழுக்காடு மக்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, ஒரு வருஷம் தூங்கிட்டு அப்படியே வந்து 10 பேட்டி கொடுத்தாரான்னு தெரியல. இந்த 18% வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னா, தமிழக வெற்றி கழகம் 30% தாண்டி தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஆற்றலை மக்கள் செல்வாக்கை பெற்றிருக்கிறது என்பதுதான் உண்மை. இது அது அவருக்கும் நல்லா தெரியும். கருத்து கணிப்பை எடுக்கிற மற்ற எல்லா அமைப்புகளுக்கும் நல்லாவே தெரியும். இது அவர் எந்த காரணத்துக்காக வேண்டுமென்றே இது மாதிரி குறைத்து மதிப்பீடு சொல்றாருன்னு தெரியல. அவர் எந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும் ஸ்ட்ராட்டஜி போறவங்க. இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க நெகட்டிவா பண்ண இன்னும் எங்களுக்கு ஆதரவு இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்கும். அவங்க மீது இருக்கிற வெறுப்பு இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்கும். அதனால தயவு செய்து வசவாளர்கள் வாழ்கன்னு சொல்ற மாதிரி அவங்க எந்த விதத்துல எந்தெந்த விதத்துலாம் எங்க சின்னத்தை வந்து தவறா சித்தரிக்க முடியுமோ தாராளமா பண்ணட்டும். அழுத்தம் கொடுக்க முயற்சி பண்ணலாம். ஆனா வந்து தலைவர் சொன்னார்ல, அழுத்தத்துக்கு ஆளாகிற ஆளாவது அது மாதிரி நடக்குது. தேர்தல் எந்த மாதிரி அணுகணும்னு எங்க தலைவர் தக்க நேரத்தில் உரிய முடிவெடுப்பார். அப்படின்னா மற்ற கட்சிகள்லாம் வந்து தனியா செலக்டிவா எந்த தொகுதிக்கு மட்டும் தான் விருப்பம் பண்ணி கேட்கறாங்களா? நீங்களே சொல்லுங்க. திமுக அதிமுக மற்ற கட்சிகள்லாம் விருப்பம் பண்ண எல்லா தொகுதியும் தான் கேட்கறாங்க. மற்ற கட்சியை விமர்சிக்க மாட்டீங்க. கடந்த அதிமுகவும் ஆட்சி பண்ணிருக்காங்க. பட் அந்த விமர்சனம் வந்து திமுக இருக்கிறதோட அதிமுக எடுக்க மாட்டேது. முக்கியமா பாஜக இல்லைன்னு சொல்றாங்க. இந்த தேர்தல் தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுக மட்டும்தான். திரும்பவும் சொல்றேன், நான் இந்த ஆட்சியில யார் இருக்காங்களோ அவங்க எதிர்த்து தான் நாங்கள் அரசியல் பண்ணுவோம். இந்த தீய சக்தியை வீழ்த்துவது தான் எங்களுக்கு முதன்மை குறிக்கோள். மற்றவர்களை பற்றி நாங்கள் கவலைப்பட போகிறோம். இதெல்லாம் இன்னைக்கு நேத்தா சொல்றது இதெல்லாம் காலகாலமா சொல்லிட்டு இருக்காங்க. பிளாக்ல டிக்கெட் வைக்கிறது தலைவருக்கு என்னங்க சம்பந்தம்? பிளாக்ல டிக்கெட் வைக்கிறத தடுக்க வேண்டியது யாரு? நீங்களே சொல்லுங்க. யாரு? காவல்துறை ஏன் பண்ணாம இருக்காங்க? அதாவது காலை காட்சி அதிகாலை காட்சி வரைக்கும் அவங்க கண்ட்ரோல் பண்றாங்கல்ல. எதுவும் நடக்கல. காலை காட்சியில எத்தனை மணிக்கு ஷோ போடணும்னு அரசு தானே முடிவு பண்றாங்க. மற்ற ஸ்டேட்ல வந்து 4 மணி காட்சி அலோவ் பண்றாங்க. இங்க வந்து சிறப்பு காட்சி அனுமதிக்கலாமா வேணாமான்னு ஒவ்வொரு படத்துக்கும் தனித்தனி ஜீவோ போடுறாங்க. அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்றாங்க. அப்ப ஏன் இதை கண்ட்ரோல் பண்ண முடியல? அவங்க வேண்டுமென்றே பண்றார்கள். அப்படி அந்த மாதிரி எங்க நிர்வாகிகளோ யாரோ தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தா இல்ல மக்கள் இயக்கமா இருந்தப்போ கூட பிளாக்ல டிக்கெட் எங்க யாரும் வித்தது கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.